இருந்தருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். மரிய வில்சன். மரிய வில்சன் யாருன்னு அவங்க எல்லாரும் நல்லா தெரியும். இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சராக இருக்கிறார் இந்த மரிய வில்சன். அவர் வந்து இந்த எலெக்ஷன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய காணொலிகள் வந்து சர்க்குலேட் ஆச்சு. எப்படின்னா அவருடைய சகோதரர் வீட்டில் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார். காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிகிறார்கள். அந்த வழக்கு வந்து விசாரணை நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அதை குவாஷ் பண்ணோம் அப்படின்னு மரிய வில்சன் மந்திரியாக இருக்கிறார்ல, சாதாரணமாக இருக்கிறவனே போடுவான். ஸோ மந்திரியாக இருக்க போட மாட்டாரா, அவருக்கு பக்கெட் தூக்கத்துக்கு கொஞ்சம் பேர் இருக்க மாட்டாங்களா. ஸோ அதனால் அவர் ஒரு மனு போடுறாரு. அந்த மனு வந்து விசாரணைக்கு வரும்போது அங்கே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து மீடியேஷன் போங்க அப்படின்ற. மீடியேஷனில் நாங்கள் 2-3 தடவை நாங்கள் சிட்டிங் பேசிட்டோம். திரும்பி அந்த கேஸ் வந்து மீடியேஷன் வந்து என்ன பண்ணுறது, லிஸ்ட்டு வேறு ஜட்ஜிக்கிட்ட வருது. திரு வி லக்ஷ்மி நாராயணன் ஜே அவர்கிட்ட அதை போடுறாங்க. பட் வந்து அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏப்பா இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு கிரிமினல் கேஸ் எப்படிப்பா நீங்கள் வந்து மீடியேஷனுக்கு போட்டு அதை காம்ப்ரமைஸ் செட்டில் பண்ணுவீங்க. நல்ல கேள்வி. இது எல்லாருமே வந்து சிந்திச்சு பார்க்கணும். 320 CRPCயில் லிஸ்ட் இருக்குது. எந்தெந்த கேஸ் தான் வந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும். அது பேர் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் காம்பவுண்டபிள். ஸோ நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னு சிலது இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் வந்து குவாஷ்க்கு வருவீங்க. சில டிஸ்பியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸில் வந்து அதுக்கு வருவீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றங்களும் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸில் பண்ணாது. ஆனால் மீடியேஷன் அப்படின்னு வரும்போது அப்போ கற்பழிப்பு குற்றம் பண்ணிவிட்டு நீங்கள் மீடியேஷனில் போய் சமரச மையத்தில் போய் தீர்த்துப்பீங்களா? அப்போ கொலை குற்றம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சமரச மையத்தில் போய் தீர்த்துப்பீங்களா? அப்போ நீங்கள் வந்து அது கள்ளக்கடத்தல் பண்ணிவிட்டு போய் சமரச மையத்தில் போய் தீர்த்துப்பீங்களா? அப்புறம் வந்து நீங்கள் ஸ்மக்லிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. NDPS ஆக்ட் கேசஸ் இருக்குது, அதெல்லாம் மட்டும் பண்ணுவீங்களா? அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளும் சரி, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, எந்த போன்ற வழக்குகளை வந்து மீடியேஷன் செல்லப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு தீர்வு இருக்குது. அதை வச்சு தான் வந்து தீர்த்து கொள்ள முடியும். இது போன்ற குற்ற வழக்குகளை எல்லாமே வந்து பெரிய மந்திரிகளாகட்டும் அல்லது அதிகாரிகளாகட்டும் யாராவது நாங்கள் மீடியேஷனில் போட்டு தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். அதை மாதிரி தீர்த்து கொள்ள முடியாது. அவர்கள் விசாரணை நீதிமன்றத்திலேயே ட்ரையலிலே வந்து சாட்சிகளை ஹாஸ்டல் செய்து மட்டும்தான் அவர்கள் வந்து இதனை தீர்க்க முடியும். அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும்.